அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்பின் ஞாயிறாக நம் திரு அவை கொண்டாட அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அன்பினுடைய அந்த உச்சம் கடவுளே நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான அழைப்பும் ஒரு முழுமையும் நமக்கு கொடுக்கின்றது. எல்லாம் வீட்டில் குடியெல்லாம் அமைச்சிட்டிங்களா? குடியெல்லாம் கட்டிகிட்டு இருக்கீங்களா? வீட்டில் நம்ம ஆலயத்தில் எல்லா இடத்துலையும் கடை தெருவில் போனால் அவங்களும் குடியில் வைத்து கொண்டு விற்பது. அதை நம்ம வீட்டில் குடியெல்லாம் தயாரித்து கொண்டு இருக்கோம். அந்த குடியில் நீங்கள் தயாரிக்கின்ற பொழுது ஒரு சில ஏற்பாடுகள் வைத்திருப்பீர்கள். என்னென்ன பண்ணியிருப்பீங்க? அந்த கூரை அமைச்சிருப்பீங்க, அப்புறம் ஆடு மாடு வைக்கிறது, மற்ற அந்த இடையர்கள், அப்புறம் வெறியும் அந்த தீவன தொட்டி மட்டும்தான் இருக்கும் இப்போதைக்கு. அது பக்கத்தில் இயேசுவும் சூசையப்பரும் மாதாவும் அப்படியே அமர்ந்தபடி வைத்திருப்பீர்கள். இயேசு எங்கே போனார்? எங்கே இருக்கார்? ஒன்றும் வைக்கல, இன்னும் அப்படியே வச்சு காத்து கொண்டு இருப்பீங்க. அப்படி தானே இருக்குது. வீட்டில் வைத்திருக்கிறீங்களா? ஆமாம். இப்போ இந்த இடத்த அந்த இயேசு அந்த சூசையப்பரையும் மாதாவையும் வைத்து இருக்கின்ற அந்த நிலை எப்படி பேசப்படுகிறது என்றால், அந்த குடிலிலே அவங்க வானதூதர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும், மாதாவும் சூசையப்பரும் அந்த வானதூதரை பார்த்து என்ன சொல்ல போகிறாங்க, வானதூதர் என்ன சொல்ல போகிறாங்க, ரெண்டு பேருமே கேட்டுட்டு இருக்காங்க. இயேசு பிறக்க போகிறார், அந்த அஞ்சாதீர்கள் என்ற அந்த வாழ்த்து செய்தியை இருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் யோசேப்புக்கு வானதூதர் கூறுகின்ற அந்த செய்தி ஒரு அதிர்ச்சியையும் ஒரு மீட்பையும் ஒரு வியப்புக்குரிய ஒரு நிலையான ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்த்து செய்தி தன்னை முழுவதுமாக தாட்சியாக ஏற்றுக்கொண்டு அந்த மகனை, கடவுளுடைய மகனை தன் உதரத்தில் தாங்கக்கூடியவராக அவர் அந்த மங்கள வார்த்தை செய்தியை கேட்கின்றார். ஆனால் யோசேப்பு அவர் உன் மரியாவை ஏற்றுக்கொள்ள தயங்காமல் நீ அவரை ஏற்றுக்கொள் என்ற அந்த செய்தியை சூசையப்பர் கேட்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கும் பல்வேறு கனவுகள் இருக்கின்றன. பல்வேறு கனவுகள் அல்லது நமக்கான இலக்குகள் நிறையா நாம் லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கணவன் மனைவி மீது கொள்கின்ற ஒரு கனவுகளும் அல்லது பெற்றோர்கள் பிள்ளை மீது வைக்கின்ற ஒரு கனவுகளும் நனவாக வேண்டும், வாழ்வு பெற வேண்டும். அல்லது அந்த கனவு என்னாலும் அவர்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு கனவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கான ஒரு அர்த்தம் இதில் ஒரு குடும்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த திருவருகை காலத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதல் வாரத்தில் நாம் ஆரம்பித்தோம். விழித்திருங்கள், அதாவது நம்பிக்கை என்ற ஒளியை ஏற்றி விழித்திருங்கள் என்று நாம் ஆரம்பித்தோம். 2வது ஞாயிற்றுக்கிழமையை தயாரியுங்கள் என்று சொல்லி நம்மையே நாம் அமைதிப்படுத்தி, நம் ஆன்மாவை அமைதிப்படுத்தி இந்த மெழுகுத்திரியை ஏற்றி நாம் வரவேற்றோம். 3வது ஞாயிற்றுக்கிழமையை மகிழுங்கள் என்று சொல்லி ஜாய் என்ற அந்த மெழுகுத்திரியை ஏற்றி வரவேற்றோம். இன்று அதாவது ஏற்றுக்கொள்ளுங்கள், தங்களையே முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற அர்ப்பண உணர்வோடு இந்த லவ் என்ற இந்த மெழுகுத்திரியை ஏற்று இந்த திருவருகையை நாம் வரவேற்றிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய படைப்பில் ஒவ்வொருவருமே அன்பாயிருக்கிறார்கள். அவர் யாரையும் தனியாக விடவில்லை, யாரையும் அவர் திக்கற்ற நிலையில் விடவில்லை. இவர்கள்
இவர்கள் தனியாக இருக்கின்றார்கள் அல்ல, அவர்கள் நல்லதென்று கண்டு அவர்களுக்கு இன்னும் ஆழமான அன்பை தரக்கூடியவராக இருக்கிறார். யாரும் கொடுக்க முடியாத அன்பை அந்த கடவுள் நம் மீது பொழியக்கூடியவராக இருக்கின்றார். இதை ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், தாயின் அன்பு, தந்தையின் அன்பு, பிள்ளைகள் மீது கொள்கின்ற அன்பு, அது ஈடு செய்ய முடியாத அன்பு. அந்த அன்பை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? அம்மா என்ற அந்த வார்த்தையிலே அவள் தாய் தன்னுடைய மகனை அந்த கருவறையிலே சுமக்கின்ற பொழுது, நான் நல்லா இருக்கின்றேனே தவிர என் மகன், கருவில் இருக்கின்ற என் மகன் நன்றாக இருக்க வேண்டும், எதிர்காலத்தில் நன்றாக இருக்க வேண்டும், பேணி காக்க வேண்டும், அவர்களை பாதுகாத்து என்னாலும் அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கு தன் உயிரே போனாலும் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு தாய், இதுதான் உன்னதமான ஒரு அன்பு. அந்த அன்பை யாரும் அழிக்க முடியாது, அந்த அன்பை யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த உச்சக்கட்ட அன்பு, முழுமையான அன்பு கடவுள் கொடுக்கின்ற அன்பு. அதே போல் தந்தை பேச மாட்டார், ஆனால் பேசாமலேயே அன்பை அள்ளி பொழிவார். அதுதான் தந்தையுடைய அன்பு. தன் பாரத்தை, குடும்பத்தினுடைய பாரத்தை தன் தோளில் சுமந்து வாழ்வு முழுவதும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் உழைக்கின்ற ஓடாய் உழைக்கின்ற தந்தையினுடைய அன்பும் அது நம்மை என்னாலும் கரை சேர்க்கக்கூடிய ஒரு அன்பாக இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோர் மீது வைக்கின்ற அன்பு அது ஒரு பட்டாம்பூச்சி போல கலர்ஃபுல்லாக ஒரு அன்பு. அந்த பிள்ளைகளெல்லாம் அப்பா அம்மா என்று கூப்பிடுகின்ற அந்த வார்த்தைகளே அன்புக்கு ஒரு நிறையாக இருக்கிறது. ஆனால் அந்த அன்பு என்றும் இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் குடும்பங்களில் இருந்து கொண்டே இருந்தால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதையே இன்றைய திருவழிபாட்டின் நிகழ்வின் வழியாக 3 வாசகங்கள் நாம் இறைவனோடு இணைய அழைக்கப்படுகிறது. முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், அதாவது எசாயா மற்றும் அவருடைய அந்த நிலையில் இருக்கின்ற அந்த ஆகாசு என்ற அரசரை பற்றி இங்கு குறிப்பிடப்படுகிறது. கிமு 735ஆம் ஆண்டு இந்த யூதாவை சேர்ந்த இந்த ஆட்சிக்குரிய பகுதிகளை சாலமோன் அரசர் அந்த ஆட்சிக்கு இணைக்கப்பட்ட அந்த நிலையிலே இஸ்ரேல் அரசு மற்றும் தெற்கு யூதாயா அரசு என்று 2 பகுதிகளாக அது இருக்கின்றது. இந்த வடக்கு இஸ்ரேல் அரசை அசிரியனுடைய அவங்களுடைய தலைமை கீழ் மக்களை அடிமைப்படுத்துகின்ற நிலையிலே இருந்தது. அதே போல் சிரியா என்ற அரசர் அங்கிருக்கின்ற மக்களையும் அடிமைப்படுத்துகின்றார். இது 2 அரசர் அதிகாரம் 15, 19, 20 நாம் வாசித்தோம் என்றால், இந்த 2 அரசுக்குள் இப்படிப்பட்ட குழப்பங்களும் இப்படிப்பட்ட மோதல்களும் படையெடுப்புகளும் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் இந்த ஆகாசு யாரிடம் நம்பிக்கை கொள்வது அல்லது யாரிடம் உதவி கேட்பது, என்னை எதிர்த்து வருகின்ற படைகளை நான் எப்படி எதிர்த்து போராடுவது என்று தனக்குள்ளே அவர் முயற்சி செய்தார். ஆனால் அந்த இடத்தில் கடவுளுடைய உதவி, கடவுள் அவரிடம் பேசுகின்றார். கடவுள் நான் உனக்கு உதவி தருகிறேன் என்று அவர் தன்னுடைய அந்த உடனிருப்பையும் பாதுகாப்பையும் கொடுப்பதை அவர் எப்படி ஏற்றுக்கொள்கின்றார்? தன்னுடைய சோதனைகள் மத்தியிலும் பல்வேறு விதமான சலிப்பு அடையாத சூழ்நிலையிலும் வலுவற்ற உள்ளம் கொண்ட நிலையிலேயும் அதே போல் அச்சம் கொண்ட அந்த நிலையிலும் அந்த ஆகாசு எப்படி உதவி கேட்கின்றார் என்பதை பார்க்க முடிகிறது. எசாயாவின் அந்த வாக்குறுதி என்பது அங்கு இருக்கின்ற அந்த அரசர்கள் மத்தியிலே வாக்குறுதி கொடுப்பதற்கும் அந்த வாக்கு அளிப்பதற்கும் அவர் செல்கின்றார். ஆகாசுக்கு உறுதி அளிக்கின்றார். கடவுளுடைய அந்த துணையையும் மக்களுடைய அந்த துணிவையும் அவர்கள் பெறுவதற்கு என்றும் அவரோடு இணைகின்றார். எனவே எசாயா அவரை பார்த்து ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார். உமக்கு ஒரு அடையாளம் அருளப்படும், அந்த அடையாளம் கடவுளாக இருக்கும், அது இம்மானுவேல் என்று அழைக்கப்படும். அந்த இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அந்த வார்த்தை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. கடவுளே நம்மோடு இருக்கின்ற பொழுது எந்த படையோ
எந்த சூழ்நிலையோ, எந்த சோதனையோ, எந்த சலிப்போ நமக்கு நேராமல் நம் வாழ்க்கைக்கான எல்லா சூழ்நிலையிலும் அந்த அடையாளமாகிய அந்த கடவுளை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இரண்டாவது வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், நாம் அன்பை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த அன்பை எப்படி நாம் கொடுக்க வேண்டும் என்றால், கடவுளுடைய அந்த மகனை எப்படி சித்தரித்து காட்டுகிறார் என்றால், முதலில் இவர் மனிதர் என்று சொல்லி, இவர் தாவீதின் வழிமரபிலே வரக்கூடியவர். தாவீதின் வழிமரபிலே வந்த இவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர், இறைமகன் என்று அழைக்கப்படுகின்றார். இறைமகன் என்று அழைக்கப்பட்ட அவர் தன்னுடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து யாரை மீட்பதற்கு? நம்மை மீட்பதற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றார். தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அந்த அருளையும் அமைதியும் உங்களுக்கு உரித்தாகுக என்று சொல்லி இந்த அழைப்பை நமக்கு இந்த இரண்டாம் வாசகத்தின் வழியாக ஆண்டவருடைய அன்பை பெறக்கூடியவராக இருக்க அழைப்பு விடுக்கப்படுகிறது. தன் உயிரையும் கொடுப்பதற்காக இந்த மண்ணுலகுக்கு இறைவன் வந்தார் என்றால் நம்முடைய அன்பை நாம் முழுவதுமாக கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகம் இதையே தான் கொடுக்கிறது. அன்னை மரியாள் எப்படி கடவுள் மீது அன்பு கொண்டாள், அவள் செவி சாய்த்தால், தாழ்ச்சியான அந்த இதயத்தோடு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தாள். நான் ஆண்டவரின் அடிமை, அந்த ஆண்டவருடைய அடிமையினுடைய அந்த உச்சத்தின் வழியாக இறைமகனை, அந்த கனியை, இயேசு என்ற கனியை தன் உதரத்தில் தாங்கக்கூடியவராக இருந்தால், இந்த உதரத்தில் தாங்கக்கூடிய அந்த கருவை எப்படி சமுதாயம் ஏற்றுக்கொண்டது, அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி அவர் உணர்ந்தால், அல்லது சூசையப்பர் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதை இந்த 3 நிலைகளிலே சிந்திக்கின்ற பொழுது இது கடவுளுடைய திருவுளம், இது கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இது தூய ஆவியால் நீர் கருவுற்று இருக்கிறார் என்பதை இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. யோசேப்பு அவரை ஏற்றுக்கொள்வதற்கான எல்லா மனநிலைகளிலும் அவர் ஆன்மீக தயாரிப்பை ஏற்றுக்கொள்கிறார். உடல் அளவில் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆன்மீக அளவில் சூசையப்பர் மரியாவை ஏற்றுக்கொண்டு மரியாவுக்கு உதவி செய்கிறார். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றார். இயேசுவுடைய அந்த பாடுகள், உயிர்ப்பு எல்லா நிலையிலுமே அவர் கண்ணியமாக, நேர்மையாக, அமைதியாக அவர் உடன் இருந்திருக்கின்றார். எனவே யோசேப்பு அவர் அந்த உறக்கத்தில் இருக்கின்ற பொழுது கனவில் தோன்றிய அந்த வானதூதருடைய அந்த செய்தியை கேட்டு, கடவுள்தான் எனக்கு உண்மையான துணையாக இருக்கின்றார், கடவுள்தான் எனக்கு எல்லாமாய் இருக்கின்றார், கடவுள்தான் அவருடைய கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை ஒரு கருவியாக அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்று அவர் கடவுளிடம் தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்து அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நம்முடைய வாழ்க்கையில், நம் குடும்பங்களில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். யாரை ஏற்று வாழ வேண்டும், அல்லது ஏற்றுக்கொள்வது என்பது கையளிப்பது, தன்னுடைய குடும்பங்களையும் தன்னுடைய அன்பையும் கையளிக்கக்கூடியதாக இருக்கிறது. திருமணம் செய்துவிட்டோம், அல்லது என்ன வாழ்க்கை வாழ்வதென்று தெரியாமல் ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். திருமணம் என்பது ஏதோ ஒரு விளையாட்டாக மாறிவிட்டது, அல்லது திருமணம் வேண்டாம் என்ற ஒரு மனநிலையோடு இன்றைய தலைமுறைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். திருமணம் என்பது கடவுளால் இணைக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை கடவுள் நினைத்தாலும் அது பிரிக்க முடியாது. ஏனால் அது என்றென்றும் எப்பொழுதும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருமணம், அருட்சாதனம். அது என்றும் குடும்பமாக தலைமுறை செழிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். இன்று 2025 என்றால் 4025 வரைக்கும் உங்களுடைய தலைமுறை பேசப்பட வேண்டும் என்றால் இந்த திருமணம் என்ற உடன்படிக்கை இன்று இருக்கின்ற தலைமுறைகள், இன்று இருக்கின்ற அந்த ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அது குடிக்கொள்ள வேண்டும். திருமணம் என்ற அந்த தெய்வீக அருட்சாதனத்தில் ஒருவரை ஒருவர் ஏற்று வாழ வேண்டும், அன்பு செய்து வாழும். அதிலும் குறிப்பாக பிள்ளைகளை பெற்று அவர்களை கிறிஸ்துவ நிலையில் வளர்க்கக்கூடிய எல்லா நிலைகளுமே இந்த தெய்வீக கிறிஸ்துவ அந்த அடிப்படையில் திருச்சபை நமக்கு கொடுக்கின்ற எல்லா நிலைகளிலும் நாம் ஒன்று சேர்த்து குட்டி திருச்சபையாக, குட்டி குடும்பமாக நாம் எந்நாளும் வாழ்கின்ற பொழுது எப்படி இந்த யோசேப்பு, மரியா,
மற்றும் இயேசுவுடைய அந்த வாழ்க்கை முறை, அந்த ஆகாசு, எசாயா மற்றும் இந்த கிறிஸ்துவை நமக்கு கொடுக்கின்ற எல்லா நற்பண்புகளையும் ஏற்று வாழ்கின்ற பொழுது நம் குடும்பம் நற்பேறு பெற்ற ஒரு குடும்பமாக மாறும், ஆசி பெற்ற ஒரு குடும்பமாக மாறும், தலைமுறை வாழ்த்தக்கூடிய ஒரு குடும்பமாகும். எந்த சோதனைகளோ எந்த சவால்களோ எந்த ஒரு இருளான சூழ்நிலையில் நாம் சென்றாலும் நம் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு குடும்பமாக மாறும். எனவே நாம் முழுவதுமாக ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம். நம் குடும்பங்களை நாம் எந்நாளும் ஏறெடுத்து ஜெபிக்க தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். நல்லாயினேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமீன்.